ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷ ராசி. ஸோ மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கார். அதுவும் குருவுடைய சாரத்தில் போகும்பொழுது சொத்துக்கள் விஷயமாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மனைவி சார்ந்த விஷயங்களால், மனைவியால் வந்து திடீர்னு ஒரு சொத்து வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இல்லை ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியோ இல்லை சண்டையில் இருந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோ உங்களுக்கு கைகூடி உங்களுக்கு வந்து உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஏன்னா குரு இப்போ உச்சமில் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நவம்பர் 10-12 தேதிக்குள்ளே அது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்குறாருங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ போகிறது ராகுடைய சாதமாக நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போது வந்து 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில நேரங்களில் வந்து தாயார் சம்மந்தமான உறவுகளால் சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 4ல் உச்சமாக இருக்கும்போது அப்பா அம்மா சார்ந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்பாவுக்கு உங்களுக்கும் சின்னதாக விரோதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி வக்கரமாக, அதுவும் 12ல் இருக்கும்பொழுது தொழில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெற்றி வர மாதிரி இருக்கும். பட் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 நீச்சமாக இருக்காருங்க. 5ஆம் அதிபதி 7 நீச்சமாக இருக்கும் பொழுது குழந்தையால் வந்து கணவன் மனைவிக்கினுடைய ஒரு பேச்சுவார்த்தையில் சின்ன மனசலனங்கள், மனசில் வந்து சின்ன ஒரு கோபதாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். குழந்தையோட திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் மனசு கொஞ்சம் சங்கடப்பட்டுக்கிட்டே ஒத்துக்கிற மாதிரி சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூராடத்தில் போயிட்டுருக்கு. ஸோ பூராடத்தில் போகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோம் அப்படின்னும் போது நல்ல ரீதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது எல்லாமே சிறப்பு தான். ஏன்னா வந்து 4ஆம் அதிபதி வந்து குருவும் சந்திரனும் வந்து ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது சொத்துக்கள், தந்தை சார்ந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து நல்ல லாபம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தியர்கள். செவ்வாய் வந்து 7ல் இருக்கார். 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் பட் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு 11ல் இருக்கார். அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயங்கள். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4ல் உச்சமாகிறார். அப்பா சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் மனசலனங்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான விஷயங்கள் இருக்கனால அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மா சம்மந்தமான விஷயங்கள் நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி 10-11ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் வக்கரமாக இருக்கும்பொழுது
கொஞ்சம் நிறைய வருமானங்கள் வரும். ஸோ அந்த வருமானங்கள் வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 6ஆம் அதிபதி 7 இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். வேலையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன விஷயங்களில் வந்து கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர்களோ ஸோ குடும்பத்திலே வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்களே போதும். மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தரங்கள் கேது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது வேலையில் கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறமான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் நல்லாயிருக்கும். நல்லா பட் குழந்தைகள் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி என்பது சுக்கிரன் 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன ஒரு வாக்குவாதங்கள் இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் கால அளவில் வந்து சிறப்பாக அமைகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் வந்து நீச்சமாக இருக்கிறனால கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுகிறது, கொஞ்சம் வந்து வேலையில் வந்து வேலை பலுக்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்கியதுன்னா கடன் சம்மந்தமான விஷயங்கள், கடன் அடைக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து கொஞ்சம் சலனங்கள், கொஞ்சம் வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 5ஆம் அதிபதியான புதன் 7ல் இருக்குதுங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இப்போ குருவுடைய சாரத்தில் இருக்கும். உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றிகள் இருக்கும், பெரிய லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ஸோ 3 8 11 சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்கள் வந்து ஏதாச்சும் வந்து புறம் பேசுதல், ஏதாச்சும் காசிப்பை நினச்சிக்கிட்டு மனக்குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. பக்கத்து வீட்டுக்கார இளைய சகோதர சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து இல்யூஷன் சொல்லுவோம். ஸோ கற்பனையிலேயே வந்து நடந்ததாக நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஒரு அவசரமாக எந்த முடிவும் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன் 6ல் நீச்சமாக இருக்கும்போது முதலாளிங்க கொஞ்சம் ஏடாவடமாக பேசுவாங்க. வேலை செய்கிற இடங்களில் சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சில நேரங்கள் வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் புத்திகரமாக பேசுறது, நீ உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு மாதிரி பேசுறது கொஞ்சம் மனவேதனை சில பேர் கொடுக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி 5ல் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ கொடுத்துரும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், மனவேதனைகள் குழந்தைகளால் வர்றதுக்கான வாய்ப்புகள், வேலையிலும் வந்து ரொம்ப வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா நீச்சம்ங்கிறது வந்து மனசில் வந்து சின்ன ரணங்களை கொடுக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு கருத்து பேதங்கள், கொஞ்சம் வந்து கணவனை விட்டு கணவன் வந்து வெளியூருக்கு போய் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள், கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சூழ்நிலையை சில பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் சந்தேகங்கள் வரும். ஸோ சந்தேகங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் கொஞ்சம் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதியான குரு 3ல் உச்சமாக இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரிடம் கொஞ்சம் மாய் தகராறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். கற்பனையில் சில விஷயங்கள் வந்து நடக்காத விஷயங்களை நடந்துருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 9 மற்றும் 10ஆம் அதிபதியான சனி வக்கரமாக இருந்து 11ல் இருக்கும். நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு நல்ல வரவுகள் வெளிநாடு மற்றும் அப்பா சம்மந்தமான விஷயங்களையும் சரி, தொழிலும் சரி, நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பட் சனி வக்கரமாக இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி என்னங்க இப்போ பார்த்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்களில் ரிஷப லக்னம் சூரிய திசையில் இருப்பவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது பாசஸால் வந்து சின்ன டென்ஷன்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரங்களில் அம்மாக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாகிறது சந்திரன் திசாவது. சந்திரன் வந்து ஒரு பரிவர்த்தனையில் இருக்குங்க. திங்கள் செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவும் சந்திரனும் ஒரு பரிவர்த்தனை 3 8ல் இருக்கும்போது இது ஒரு தவறான பரிவர்த்தனை. இதனால் வந்து ஒரு மன உளைச்சல் டென்ஷன் திங்கள் செவ்வாயில் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சந்தேகங்களை
தூக்கி போட்டு கொஞ்சம் கம்முன்னு இருந்தீங்கனாலே எல்லாமே நல்லாயிருக்கும். ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் திசாபுத்தி அந்தரங்கள் செவ்வாய் 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் சந்தேகங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் பொறுமைனா என்னென்னா, ஒருத்தர் வந்து எமோஷன் ஆகிட்டு டடார்படான்னு கத்துறதை விட இப்போ என்ன நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த எமோஷனில் விட்டு போகிறவரை ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணி யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரிஷப லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி அந்தரங்கள் ராகு 10ல் உள்ள ராகு வந்து 3லும் புதிய தொழில் வளர்ச்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வளர்ச்சின்னா பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. ஒரு பெரிய வாய்ப்புகள் வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள்லாம் சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபத்தினும் குரு வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 8ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 8க்கு 8ஆக இருக்கனால தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுக்கும். ஒரு கற்பனையிலேயே வந்து நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக நினச்சி ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசாபத்தினும் சனி வந்து 11ல் இருக்காருங்க. ஸோ என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 11 திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 11 நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுவும் வந்து 9 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது தொழிலும் சரி சந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் வக்கரமாக இருக்கனாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வரமான ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ 7ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு, குழந்தைகளுடைய முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். சில பேருக்கு வந்து வேலையில் வந்து சின்ன சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி அந்தரங்கள் கேது 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் நிலபுலன்கள் சட்ட ரீதியான விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக சுக்கிரன் தேசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் அதிபதி 5ல் நீச்சமாக இருக்கும்போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஃபீல் இருக்கும். கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு நம்மளை அவமானப்படுத்துகிற சூழ்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் வந்து 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருந்து அவர் வந்து இப்போ ராகுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு, ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் நிறைய கொடுத்துரும். பழைய சொத்தை விற்றுட்டு புதிய சொத்து வாங்கலாமா அந்த மாதிரி சூழ்நிலையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி சூரியன் 5ல் வந்து நீச்சமாகும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் நிறைய சந்தேகங்கள், அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதி 5ல் புதிய சொத்துக்கள் வாங்குகிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான முயற்சிகளில் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும். கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோன்ஸ் இருந்தாலும் அது வந்து அடைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான சந்தர்ப்பங்கள், அதுக்கான பணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் வந்து வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வந்து என்னடா அது கொஞ்சம் ரொம்ப ஓவராக வேலை வாங்குறாங்கன்ற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. 7ஆம் அதிபதியான குரு இப்போது வந்து உங்களுக்கு 2ல் உச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கு பேச்சில் வந்து கொஞ்சம் இடவடமாக பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். பட் இருந்தாலும் வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது. அதுவும் கணவன் மனைவிக்கு பேசும்போதோ வியாபாரம் பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக பேசிங்க. ஏதாச்சும் வார்த்தை விட்டுருவீங்க, அதில் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி 8 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை. எதாக இருந்தாலும் ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டு இப்படி நடந்துடும், அப்படி வந்துடும், அப்படி வந்தால் இப்படி மாற்றிக்கலான்ற லெவலெல்லாம் கணக்கு போடுவீங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு ப்ராக்டிக்கலாக எது நடக்கும் நடக்காதுங்கிறத வந்து திங்க் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். புதிய ஐடியாஸ் புதிய லெவலில் வந்து திங்க் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு சூழ்நிலை சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். வேலையில் மற்றும் வேலையில் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான அத்தனை அறிகுறியும் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ரொமோஷனும் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க இப்போ இதுவரை பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்திகள் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் நீச்சமாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொஞ்சம் வேதனை கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த புள்ள என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோன்ற நிறைய சந்தேகங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திரன் தசாபுத்தி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்காருங்க. ஸோ 2, 7 ஒரு பரிவர்த்தனையில் திங்கள் செவ்வாயில் இருக்கும்பொழுது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா சில நேரங்கள் கொஞ்சம் ஏடாவடமாக பேசிடுவீங்க. சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் 11ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள், நிறைய ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க. வேலையில் மட்டும் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். பழைய கடன்கள் அடைப்படுறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு 9ல் இருக்குது. அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும். ரொம்ப நாளாக ஃபாரின் போகணும்னு நினச்சிட்டு ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக குரு தசாபுத்தி குரு 2ல் உச்சமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள அவங்கவுங்க குடும்பத்தாரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்குள்ளே பிரச்சனை வராது. நீங்கள் பேசிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. மற்றவங்கள பற்றி பேசி இதனால் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வருமானங்கள் ரொம்ப நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி ஒரு வேகமாக இல்லைங்கிற ஃபீல் இருந்தாலும் வருமானத்துக்கு எந்த வித குறையும் இருக்காது. கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1, 4ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு இப்போ 6ல் இருக்கார். ஸோ இதில் ஏதாச்சும் சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் சூப்பராக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது 3ல் இருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அதுவும் 4ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் ஏதாச்சும் விற்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். சில நேரங்கள் சொத்துக்களால் ஒரு சின்ன மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ், அம்மாவுக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தி சுக்கிரன் 12, 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். குழந்தைகளுடைய நடவடிக்கையை நினச்சி நைட்லாம் தூங்காமல் இருப்பீங்க. ஐயோ என்னடா அது இவ்வளோ செலவு வச்சிருச்சு இந்த பிள்ளைங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் மற்றபடி என்னங்க எதுவாக இருந்தாலும் நம்ம யோசித்து முடிவெடுக்கிறது தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார ஒரு பிரார்த்தனை டெய்லி ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ வாஸ்து நாள் நம்ம பண்ணலாமா? ஸோ வாஸ்து நாளில் பூஜை போடலாமா, பூமி பூஜை போடலாமா, இப்படி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது உண்டு. ஸோ இது என்ன கிளாரிட்டினா, வாஸ்து நாள் முதல்ல ஒரு டேட்டா எடுப்போம். ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்துதா, பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும். அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகிறது தான். அது வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் நம்ம வீடு ரிப்பேர் பண்ணோம், வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஹம்பக்கான விஷயம். ஏன்னா அது சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுப்போமே. எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த கதை தான் இதெல்லாம். ஓகேவா? சும்மா ஜென்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கியம். இது ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாள்ன்றது எப்படி இருக்குன்னா, பூமி இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ அன்றைக்கி வாஸ்து நாள் பார்க்குறதை விட உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்தோடைய நட்சத்திரம் இது கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு அழகாக கடகடன் முடியும், ஸ்பீடாக முடியும், ரொம்ப அற்புதமாக நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது நான் கண் எதிர்க்க இது நடந்த உண்மை. ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏடாகூடமான நாட்களில் பில்டிங் ஆரம்பித்து பாதியிலே நின்று போய் லோன் கிடைக்காம காசு தட்டுப்பாடாகி எல்லாம் பாதி நின்றுது. இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜென்ரலாக வெறும் வாஸ்து நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போகிறேன்னா அது தப்புங்க. ஸோ அதாவது யார் பேரில் இருக்க வீடு, யார் அங்கே இருக்க போகிறாங்க, குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி, இவங்களோட 2 பேருடைய ஸ்டார், அதை வச்சு தான் நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய
ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது, கேலண்டரை பார்த்து வந்து நான் வாஸ்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இது நீங்கள் பண்ணி பார்த்து கையை சுட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஐயோ என்னடா அது. எங்கள் வீட்டிலே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா, எனக்கு அன்றைக்கி நான் ரொம்ப சின்ன வயசு, ஒரு 16 வயசு இருக்குன்னு வச்சுமே. அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம். வீடு நாங்கள் கடக்கால் போட்டோம். இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது. அதில் ரொம்ப நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். பெரிய வீடு கட்டிட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். போய் அடுத்த ஆண்டே எங்கள் அம்மா இறந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம். வீட்டில் நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா, சுப முகூர்த்த நாள் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கேலண்டரை பார்த்து இதுதான் முகூர்த்த நாள்னு சொல்லி குறித்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டது தான். அதனால் வாஸ்து நாளை மட்டும் பார்க்காதீங்க. உங்களுடைய நட்சத்திரம், ஸோ உங்களோட பிறந்த நட்சத்திரம், அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம், உங்களது மனைவி, கணவன் மனைவி இருந்தீங்கன்னா மனைவியோட நட்சத்திரம், லக்ன நட்சத்திரம், இது நாளைத்தையும் வச்சு ஒரு சுப முகூர்த்தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.